இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபுட்பால் ஸ்கில் தாங்க பார்க்க போகிறோம். கர்வ் ஷாட். இந்த கர்வ் ஷாட் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி பையன் கேட்டதுனால நம்ம அவருக்கு தாங்க இந்த கர்வ் ஷாட் பற்றி சொல்லித்தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தாங்க அந்த குட்டி பையன். இவருக்கு தாங்க இன்றைக்கி கர்வ் ஷாட் சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கர்வுக்கு தேவையே ரன்-அப் தாங்க. இந்த ரன்-அப் வந்து எப்படி பண்ணணும்னா, பாலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு, இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி பாலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு 2 ஸ்டெப்ஸு பின்னாடி வந்து அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 2 ஸ்டெப்ஸு லெஃப்ட்டில் போகணுங்க. இப்போது 2 ஸ்டெப்ஸு லெஃப்ட்டில் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ரன்-அப் மாதிரி கிடைக்கும். இதுதான் பாலுக்கு தேவையான ரன்-அப். ரன் பண்ணி உங்களுக்கு பாலுக்கு க்ராஸாக காலை கொண்டு போகணும். உங்கள் இன்சைடில் பாலுக்கு க்ராஸாக காலை கொண்டு போகணும். நல்லா பாருங்கள். 2 ஸ்டெப்ஸு பின்னாடி வரணும். அப்படியே 2 ஸ்டெப்ஸு லெஃப்ட்டில் போகணும். இப்போ வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் பின்னாடி போய்க்கலாம். அது உங்களுக்கு ரன்னுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது பால்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணால் இதுதாங்க உங்கள் ரன்-அப்பு. இந்த ரன்-அப்பில் தான் நீங்கள் ஓடி வந்து பாலை கிக் பண்ணணும். இந்த குட்டி பையன் டெக்னிக்கை கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டான். ஆனால் பாலுக்கு பவர் மட்டும் ஜென்ரேட் பண்ணவே இல்லை. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாலை உங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 2 ஸ்டெப்ஸு பின்னாடி போய் உங்கள் லெஃப்ட் சைடில் அப்படியே 2 ஸ்டெப்ஸு லெஃப்ட்டில் போகணும். நீங்கள் வந்து நின்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் பாலுக்கு தேவையான ரன்-அப். இந்த ரன்-அப்லேருந்து தான் நீங்கள் பாலை ஓடி வந்து பாலுக்கு தேவையான பவரை ஜென்ரேட் பண்ணி கரெக்டாக கிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், பாலுக்கு எந்த ஆங்கிளில் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸாக தான் நீங்கள் கிக் பண்ணுவோங்க. காலை வந்து இந்த மாதிரி க்ராஸாக பால்லேருந்து லைட்டாக மட்டும் டச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த குட்டி பையனுக்கும் நம்ம அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தோம். அவர் கரெக்டாக பாலுக்கு 2 ஸ்டெப்ஸு பின்னாடி வந்து கரெக்டாக 2 ஸ்டெப்ஸு லெஃப்ட்டில் போய் நிற்கிறாரு. இப்போ பாருங்கள், ரன்-அப் பொசிஷன் ஒரு கரெக்டாக வந்துட்டார். நீங்கள் பாலுக்கு ஒரு ஆங்கிள் செட் பண்ணும்போது தான் 2 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோனா பின்னாடி வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வீடியோவில் அந்த குட்டி பையன் எவ்வளோ தூரம் பின்னாடி வந்துக்கிறான்னு, அப்போ தான் உங்களால் பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்க முடியும். இப்போ பாருங்கள் இந்த ட்ரிக் ஷாட். இப்போ பாருங்கள், இவரும் நம்ம தம்பி தாங்க. இவர் இந்த ட்ரிக் ஷாட் எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்கள். இந்த குட்டி பையன் கரெக்டாக ரன்-அப் கொடுத்து பாலை கரெக்டாக கிக் பண்ணிட்டார். இவர் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறதுனால இவரால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியல. இவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இவரும் கரெக்டாக சூப்பராக கர்வ் அடிச்சிருவார். இப்போ பாருங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ட் வச்சு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். வீக்கர் ஃபுட்டு தான் உங்களுக்கு எய்மு. உங்களுக்கு பால் எங்கே போகணும், எந்த அளவுக்கு ஆனாலும் எய்ம் பண்ணுறதே வீக்கர் ஃபுட்டு தான். சென்டராக பாலை வச்சு உங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபுட்டில் நீங்கள் எந்த ஆங்கிளில் வந்து பாலை திருப்ப போகிறீங்களோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபுட்டை வந்து கொண்டு போகணும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்கில் லேர்ன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்கில்லோட உங்களை எல்லாரும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.